ஆண்டுடைய கிருபையினாலே நாம் மீண்டும் இந்த நாளிலே கூடியவரை தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு மற்றும் போதனையிலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கும் இயேசுடைய வாழ்வில் நடந்ததான ஒரு நிகழ்வை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ள வேத வசன பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 21 தொடங்கி 59வது வசனம் முடிய வருகிறது. ஒரு நீண்ட வசன பகுதியா இருக்கிறது. நான் முதலாவது ஓரிரு வசனங்களை வாசிப்போம். அப்போது நம்ம என்ன பார்க்க இருக்குன்னு என்பது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதன் பின்பு நாம் வசனமாக வசனங்களில் உள்ள முக்கியமான கருத்துக்களை நாம் தியானிப்போம். யோவான் 8:21 தொடங்கி 26 வரை உள்ள வசனத்தை நாம் படிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவர். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களை சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவிலே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். இவனமாக இந்த வசன பகுதி செல்கின்றது. இந்த வசன பகுதியில் விவாதிக்கப்பட்டுள்ள கருத்து என்னவென்றால், இயேசு யார் அல்லது இயேசுடைய ஆளுமை நபர்த்துவம் குறித்ததான ஒரு சர்ச்சை உண்டானது. அடுத்ததாக இந்த நிகழ்வு எப்போது நடந்தது என்றால், நாம் சென்ற வாரத்திலே பார்த்த வண்ணமாக அல்லது மற்ற யோவான் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்த வண்ணமாக 7-8 ரெண்டிலும் அந்த கூடார பண்டிகைக்கு இயேசு சென்றார் எருசலேமுக்கு. அந்த கூடார பண்டிகை நிகழ்வுகளை நாம் 7ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். அதை தொடர்ந்து வருகிற நிகழ்வுகளை 8ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். இந்த நிகழ்வும் அதே போலதான். கூடார பண்டிகையின் போது பெரும்பாலும் கூடார பண்டிகை முடிந்த மறுநாளில் அதுக்கு மறுநாளில் இது நடந்திருக்க வேண்டும். இயேசு கூடார பண்டிகை முடிந்த உடனடியாக புறப்பட்டு தன்னுடைய வீட்டிற்கு செல்லாமல் அங்கே அவர் தங்கி இருந்தார். சில அறிஞர்கள் சொல்றார்கள், அந்த கூடார பண்டிகை முடிந்ததிலிருந்து அதிகபட்சமாக அவர் 3 மாதங்கள் வரை அங்கே ஊழியம் செய்திருக்கலாம் என்று கருதுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இது கூடார பண்டிகையினுடைய நிகழ்வின் போது, பெரும்பாலும் கூடார பண்டிகை முடிந்த பின்பு இது நடந்திருக்கலாம். அதே வாரத்தில் அதே ஓரிரு நாட்களில் நடந்திருக்கலாம். அந்த கூடார பண்டிகை முடிந்து பின்பு அவர் அங்கே ஆலய வளாகத்தில் வருகின்றார். வரும்போது அவருடைய சீடர்களும் அங்கே உண்டு. இவர் இப்போது ஓரளவு அங்கே மக்களுக்கு பரிச்சயமானவராக இருக்கிறபடினாலே அவரிடம் அவருடைய போதனைகள், அவருடைய கருத்துக்களை கேட்க வருகின்றார்கள். சில அறிஞர்கள் சொல்றாங்க, டெய்லி அவர் ஆலய வளாகத்தில் வரும்போது சுமார் 100 முதல் 150 பேர் வரை அவரை சூழ்ந்திருந்து அவருடைய போதனைகளை கேட்பார்கள் என்று கருதுகிறார்கள். எத்தனை பேர் கூடினார்கள் என்று அவசரம் இல்லை. பொதுவாக அன்றைய கால சூழல்களை கணக்கிட்டு சில அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எப்படியும் ஒரு சில மக்கள் அவரை சார்ந்து அவர் சென்ற போது அங்கே அவருடைய போதனை கேட்க வருகிறார்கள். இந்த சூழலிலே தான் யூத மத தலைவர்கள் அங்கே வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கும், குறிப்பாக யூத மத தலைவர்களுக்கும் இயேசுக்கும் நடந்த உரையாடல் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. உரையாடல் என்று சொல்லும்போது வாத பிரதிவாதம் போல சென்றது. அவர்கள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை, கேள்விகளை கேட்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் இயேசு பதில் கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய வாதங்களை எல்லாம் அவர் தகுதி பொடுவையாக்குகிறார், அதை தகர்த்தறிகிறார். தன்னுடைய வாதங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லக்கூடாத அளவுக்கு
தன்னுடைய எதிர்வாதங்களையும் தன்னுடைய பதிலையும் கொடுக்கிறார். அந்த வாதங்களுடைய மைய கருத்து என்னவென்றால் அது 25ஆம் வசனத்திலே வருகிறது. அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். அதான் கேள்வி. நீர் யார்? இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார் என்பது நமக்கு தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? சுவிசேஷங்கள் இப்போது எழுதப்பட்ட அப்படின்னாலும் நமக்கு தெரியும். ஆனால் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த போது எல்லோருக்கும் இயேசு பெத்லகேமில் பிறந்தது தெரியாது. அவர்கள் கேட்டு தெரிந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு அவர்கள் முயலவில்லை. ஏனென்றால் அவரை குறித்து அறிவதில் அவர்களுக்கு அப்படி பெரிய ஆர்வம் ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த மனப்பான்மையுடைய யூத தலைவர்கள் இயேசுடன் வந்து நீர் யார் என்று கேட்கிறார்கள். ஆகவே தான் அது சார்ந்தா அந்த உரையாடல் வருது. ஆகவே 21 படிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, மறுபடியும் என்றால் முந்தின பகுதியினுடைய தொடர்ச்சியாக வருகிறது. முந்தின பகுதியிலும் இதே உரையாடல் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே அதன் தொடர்ச்சியாக இதை நாம் புரிய வேண்டும். நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களில் சாவீர்கள். நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். அது ஏற்கனவே முந்தின பகுதியிலும் இதே வார்த்தை சொன்ன போது இவர்கள் கிரேக்கரிடம் ஒழித்து போவாரோ என்றெல்லாம் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஆகவே அது அந்த உரையாடல் அவர்களுக்கு ஏற்கனவே புரிந்ததுதான். ஆனால் சொல்றாரு, உங்களால் வரக்கூடாது. அப்பொழுது யூதர்கள் 22ஆம் வசனம், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, என்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். கிரேக்கரிடம் சென்று விடுவாரோ என்று ஒரு பக்கம் கொலை செய்து தற்கொலை செய்து விடுவாரோ. தற்கொலை இயேசுவே செய்ய மாட்டார். தற்கொலைக்கு ஊக்கப்படுத்துகிறவர் அல்ல. ஆகவே அவர்கள் அவனமாக கருதுகிறார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவர். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. இந்த கருத்தை அவங்களுக்கு புரியல. அதுல ஒன்று, இவங்களுடைய சிந்தனைகளும் தற்கொலை என்று எண்ணுவதெல்லாம் தரம் தாழ்ந்த எண்ணமா இருக்கிறது. ஆகவே அவர் நீங்கள் பூமியிலிருந்து உண்டான அப்படின்னாலும் உங்களுடைய சிந்தனை அதுக்கேற்ற மாதிரிதான் இருக்கும். நான் உயர்விலிருந்து உண்டானவன் என்று சொல்லும் போது அவர் தன்னுடைய உண்மையான புறப்படுதலை சொல்லுகின்றார். அவர் பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக அவர் பரலோகத்தில் இருந்தார். ஆதியிலே வார்த்தை என்று நாம் படிக்கிறோம் அல்லவா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தை மாம்சமாய் என்றெல்லாம் படிக்கின்றோம். ஆகவே வார்த்தையாக இருந்த தேவன், வார்த்தையாக இருந்த திரித்துவத்தின் 2வது நபர் பூமியிலே பிறந்த போது இயேசு என்கிற பெயரிலே பிறந்தார். அந்த இயேசுதான் இப்போ சொல்றாரு, நான் உயர்விலிருந்து உண்டானவன். அப்படி என்றால் நான் பூமியில் பிறந்தவனாக நீங்கள் கருதினாலும், பூமியில இப்போது இருந்தாலும் என்னுடைய புறப்படுதல் இங்கிருந்து உள்ளதல்ல, நான் உயர்வில் இருந்தவன் என்று அவர் சொல்கிறார். அதை அவர்கள் எள்ளளவு புரிந்தார்கள் என்று சொல்ல புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்கள் சாவில் என்று உங்களுக்கு சொன்னேன். இதனால நான் உயர்விலிருந்து வந்தவன் என்பதை நீங்கள் அறியாதபடியினால், நானே அவர் என்று நீங்கள் அறியாவிட்டால் உங்கள் பாவங்களை சாவீர்கள் என்றார். இந்த நானே அவர் என்கிற வார்த்தை ஆங்கில பைபிளிலே, சில பைபிளிலே ஐ ஆம் ஹி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மிக அருமையான வார்த்தை. ஐ ஆம் ஹி, நான் தான் அவர். அப்படின்னா யாரு? அவர் யூதர்களுக்கு தெரிந்த ஒருவரை சொல்கிறார். நான் தான் அவர் என்றால் யாரு? தெரிந்த ஒருவர் அவர். ஆனால் அவரை அவர்கள் அறிந்தார்களா என்பது அடுத்த கேள்வி. அதான் தொடர்ந்து படிக்கும் போது, அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள். அப்போ அவங்க அறிந்திருக்க வேண்டியவரை அறியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் என்றால் இந்த இடத்துல அது 2 பொருளை கொடுக்க முடியும். ஒன்று, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் படிக்கிறோம். அப்ப அந்த ஆதியோடு சொல்லப்பட்டிருக்கிறவர். ஆதியிலே தேவன் என்றால் யாரு? இயேசு யாரு?
தன்னை தேவன் என்று சொல்கின்றார். அநேக வேளைகளிலே நம்முடைய கிறிஸ்தவர்கள் கூட பைபிளை சரியா படிக்காதவங்க, புரியாதவங்க, அல்லது பைபிள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் யாராவது எங்கேயோ சொன்னதை கேட்டுவிட்டு நம்மிடம் வந்து கேட்பார்கள், இயேசு எங்கேயாவது தன்னை தேவன் என்று சொன்னாரா? ஏதோ பெரிய புத்திசாலி மாதிரி கேட்பாங்க. சில வேளை என்னிடம் ஒரு இஸ்லாமிய நண்பர் கூட அதை கேட்டிருக்கிறார். பலவேளை புறமத நண்பர்கள் பலர் இப்படி கேட்கிறாங்க. இந்து மதத்தை சார்ந்த நண்பர்களும் கேட்டுக்கிறாங்க. தவறொன்றும் இல்லை, கேள்வி கேட்கலாம். ஏன்னா இயேசுடமே அவர்கள் என்ன கேட்கிறாங்க, நீர் யார் என்று கேட்கிறாங்க. அதனால கேள்வி கேட்பது அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவத்திலே பிறந்து விசுவாசிக்காதவர்களா இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய நண்பர்களா இருந்தாலும் சரி, இந்து மத நண்பர்களா இருந்தாலும் சரி, அல்லது புத்த மத நண்பர்களா இருந்தாலும் சரி, அல்லது கடவுளையே நம்பாதவர்களா இருந்தாலும் சரி, கேள்விகள் கேட்கலாம். ஆனால் கேள்விக்கான உண்மையான பதிலை பகுத்தறியக்கூடிய எண்ணத்தோடு கேட்டால் நல்லது. பல வேளைகளிலே இந்த பரிசேயர்களை யூத மதத்தவர்களை போலதான் இன்னைக்கும் கேள்வி கேட்கிறாங்க. அவங்களை நீர் யார் என்று கேட்டார்கள். ஆனால் உண்மையிலே அந்த கேள்விக்கான சரியான பதிலை அவர் சொல்லும் போது அதை ஆய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே அவர்கள் கேட்கவில்லை. எப்படியாவது குற்றம் சாட்ட வேண்டும் என்கிற நோக்கத்திலே கேட்கிறார்கள். இன்றைக்கு அப்படித்தான் பலர் கேட்கிறார்கள். அப்ப அவர் சொல்லாரு, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர். ஆதி முதலாய் ஆதியிலே தேவன். ஆகவே தன்னுடைய தெய்வீகத்தை அங்கே சொல்கிறார். இன்னொரு கோணத்திலே பார்த்தால் தான் உலகத்துக்கு உண்டான மீட்பர் என்பதை சொல்கிறார். ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டுள்ள ஸ்திரீயின் வித்து என்று சில அறிஞர்கள் இந்த இடத்தை விளக்குகின்றார்கள். அடுத்ததாக மெசியா, ஆதிய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே மெசியாவை குறித்து பல்வேறு தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆகவே தன்னை தேவன் என்றும் அங்கே சொல்லுகிறார், மீட்பர் என்றும் சொல்ல வருகின்றார், இஸ்ரவேலர் எதிர்பார்த்திருந்த மேசியா என்றும் சொல்கிறார். ஏனென்றால் ஆதி முதலாய் சொல்லப்பட்டிருக்கிற அவர்தான் இவர். 26ஆம் வசனம், உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு என்கிட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஏற்கனவே நிறைய இருக்குது. பழைய ஏற்பாடு காலத்திலிருந்தே மீறி போயிட்டாங்க. இப்பவும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் நியாயம் தீர்க்க முடியும். அது சொல்லாரு, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அப்ப இயேசு அனுப்பினது யார்? உயர்விலிருந்து உண்டானவர் என்று சொல்லுகின்றார். அப்ப உயர்விலிருந்து அனுப்பினது யார்? இதையும் இந்த யூத தலைவர்கள் சிந்தித்திருக்கலாம், ஆனால் சிந்திக்கவில்லை. நான் அவரிடத்தில் கேட்டவளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் இவ்வளவு நாளும் போதிக்கிறேன் அல்லவா, இது ஏதோ நான் எடுத்து போதிக்கிறேன் என்று புரிய வேண்டாம். என்னை அனுப்பினவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க, உங்களுக்கு போதிக்க, உங்களோடு உரையாட சில செய்திகளை எனக்கு சொல்லி அனுப்பினார். அது நாங்கள் இறை சித்தத்திலே, தெய்வ திட்டத்திலே, அநாதி காலத்திலே உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற செய்தி, அவைகளைத்தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். 27ஆம் வசனம், பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவங்களுக்கு தெரியல. அப்போ ஆதி முதலாய் சொல்லப்பட்டிருக்கிற மீட்பரான தேவனாகிய மேசியாவாகிய இயேசுவையும் அவர்கள் அறியவில்லை, அவரை அனுப்பின பிதாவையும் அவர்கள் அறியவில்லை. இதுதான் சிக்கலே. தொடர்ந்து படிக்கும்போது, ஆனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு, இந்த மனுஷகுமார் என்கிற வார்த்தை நாம் பலமுறை பேசியிருக்கின்றோம். அது மெசியாவுக்கான இன்னொரு வார்த்தை. அடுத்து உயர்த்தின பின்பு என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு இறையியல் வார்த்தை. இந்த உயர்த்தின பின்பு என்கிற வார்த்தை யூத இறையிலே, யூத சரித்திரத்திலே, அல்ல குறிப்பாக யூத மத சரித்திரத்திலே படிப்பீர்களாயில், எருசலேம் ஆலயத்திலே பலிபீடம் இருக்கும், தகன பலிபீடம். அது பூமியை விட்டு சற்று உயர்த்தப்பட்டிருக்கும். ஆகவே அந்த உயர்த்தப்பட்ட பலிபீடத்திலே பலிவிடுகிற பலிகளை கூட உயர்த்தப்படுகிறது என்று சொல்வார்கள். அதாவது பலியிடப்படுவதற்கானது என்று சொல்வார்கள். அதான் பொருள். ஆகவே உயர்த்தப்படுதல் என்று இயேசு சொல்லுவது பலியிடப்படுதலை குறிக்கிறது. அதுல தெளிவா சொல்லுவாங்க. அந்த வார்த்தை மிக முக்கியமானது. நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு, அப்படியானால் நீங்கள் மனுஷகுமாரனை பலியிட்ட பின்பு, நீங்கள் மனுஷகுமாரனை கொலை செய்த பின்பு, நீங்கள் மனுஷகுமாரனை சிலுவையில் அடித்த பின்பு,
அப்போ அந்த வார்த்தையிலும் மறைமுகமா ஒரு செய்தி சொன்னார். அதையும் அவங்க புரிந்தார்கள் இல்லை. ஆனால் அவர்கள் கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். ஒருவேளை அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் புரிந்திருக்கலாம். நானே அவர் என்றும் உயர்த்தின பின்பு, அப்படின்னா நீங்க சிலுவையில் அறைந்த பின்புதான் என்ன புரிவீங்க. நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்று செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவளை செய்தே சொன்னேன் என்று அறிவீர்கள். அப்படின்னா இப்ப புரியல, நீங்க என்ன உயர்த்துவீங்க இல்ல, அதாவது என்ன நீங்கள் சிலுவையில் அடிப்பீர்கள் அல்லவா, அதன் பின்பு நான் தான் அவர்னு புரிவீங்க. எப்படி புரிவீங்க? இதிலும் மறைமுகமாக அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லுகின்றார். மேலும் அவர் ராஜாவாக வந்து ஆட்சி அமைப்பதையும் சொல்லுகின்றார். இப்ப புரியலைன்னா அப்ப புரிவீங்க. குறிப்பாக அவர் ராஜ்யத்தை அமைப்பதற்கு முன்பாக அவர் உயிர்த்தெழுதும் போது இவர்கள் புரிவார்கள். ஆனால் பிற்பாடு சரித்திரத்தை படிக்கும் போது அதில் எத்தனை பேர் புரிந்தார்கள் என்பது கேள்விக்குறி. சில அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு சிலர் புரிந்திருக்கலாம், விசுவாசிகள் ஆயிருக்கலாம் என்று சொல்றாங்க. அதுக்கு இங்கே ஒரு வசன ஆதாரம் இருக்கிறது. சரி, சொல்றாரு, இவைகளை சொன்னேன் என் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அதாவது இங்க தனி நபராக இருந்தாலும் இறை திட்டத்துக்குள்ளாக அவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை சொல்கிறார். இவைகளை நான் அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ அந்த ஒரு சிறு கூட்டம் அங்கே இருக்கிறது அல்லவா, அதில் ஒரு சிலர் இவரை விசுவாசித்திருக்கிறார்கள். ஆனால் யூத தலைவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ந்து அந்த உரையாடல் மீண்டும் அப்படித்தான் போகிறது. இயேசு தம்மை விசுவாசித்த இதுகளை நோக்கி, இப்போ மற்றவர்களும் கிட்டதான் நிக்கிறாங்க. யாரு? இவரை குறை கூறிய யூத தலைவர்களும் அங்குதான் இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசிகளை நோக்கி ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நாங்கள் ஆபிரகாம் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு அடிமையா இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார். அதாவது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன போது அவங்க சொன்ன பதில் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல சத்தியம் என்பதை பைபிள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, தேவன் சத்தியவரர், கிறிஸ்து நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய வசனமே சத்தியம். இப்படி சத்தியம் என்கிறது தேவனை குறிக்கும், கிறிஸ்துவை குறிக்கும், வார்த்தை குறிக்கும், சத்திய ஆவியானவர் என்று இருக்கிறது. இப்படி சத்தியத்தை குறித்து தெய்வீகத்தோடு நாம் பார்க்க வேண்டும். ஆனால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னோம்னா கேட்கிறாங்க, நாங்க யாருக்கு அடிமை இல்லையே, நாங்க யாருக்குமே அடிமையே இருந்ததில்லைன்னு சொன்னாங்க. இது ஒன்றில் அவருடைய அறியாமையை காட்டுகிறது அல்லது அப்பட்டமான பொய்யை காட்டுகிறது. ஏனென்றால் யூத சரித்திரத்தை நாம் படிப்போமானால் அவர்கள் முதலாவது எகிப்திலே அடிமையா இருந்தாங்க. அது உண்மை, அதை மறந்துட்டாங்க. அடுத்தது மோசேயின் மூலம் விடுவிக்கப்பட்டு இங்க வாழ்ந்த போது அசீரியர்கள் 10 கோத்திரத்தை அடிமைகளாக்கி சிதறடித்தார்கள். இதற்கு இடைப்பட்ட காலத்திலே நியாயாதிபதி காலத்திலும் இவர்கள் பெலிஸ்தருக்கும் அம்மோனியருக்கு மோவாபியருக்கெல்லாம் சில இடைப்பட்ட காலங்களில் அடிமையாக இருந்தார்கள். அடுத்தது அசீரியாவுக்கு பின்பு பாபிலோனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள், சிறைப்பட்டு போனார்கள். அது மேதியா பர்சியாவுக்கு கீழாக இருந்தார்கள். அதன் பின்பு கிரேக்கர்களுக்கு கீழாக இருந்தார்கள். இப்போது இந்த நிகழ்வு நடக்கும்போது ரோமர்களுக்கு கீழாக அடிமைகளை போலத்தான் இருக்காங்க. சொந்த நாட்டை ஆள முடியாமல் அந்நிய நாட்டு ஆட்சியாளர் இருப்பது ஒரு அடிமைத்தனம் தான். ஆனால் இதையெல்லாம் வசதியாக மறந்துவிட்டு ஒன்றும் அறியாதவர்கள் போல, ஒன்றும் தெரியாதவர்கள் போல என்ன சொல்றாங்க, நாம யாருக்கு அடிமை இல்லை. பெருமையினால் சொன்னார்களா? எதுவும் தெரியாது. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமைங்கிறார். நீங்க இத்தனை பேருக்கு அடிமையா இருந்தீங்கன்னு அந்த டீட்டெயிலுக்குள்ள போகல. ஆனா ஏன்னா அப்படி சொன்னா எதையாவது சொல்லுவாங்க, சரித்திரத்தை வேற விதமா ட்விஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அதனாலதான் அவர் சொல்லாரு, சரி அந்த மேட்ரை எடுக்காம மிக அழகா சொல்லாரு, நீங்க பாவத்துக்கு அடிமை இருக்கிறீங்க என்றால் யூதர்கள் பாவம் உண்டு என்கிற கருத்தை நம்பினார்கள்.
எல்லா மனிதனும் ஆதாமுக்குள்ளாக பாவி என்கிற கருத்தை அவர்கள் நம்பினார்கள். ஆகவே அப்படி அவர் பதில் சொன்னதன் மூலம் அவருடைய வாயை அந்த இடத்துல அடைத்தார். முதல் அவருடைய வாதத்துக்கு எதிர்வாதமான பதிலை கொடுத்து அவருடைய வாயை அடைக்கிறார். அடுத்த சொல்லாரு மேல விளக்கும் போது, அடிமையானவன் என்னென்னைக்கு வீட்டுல நிலைத்திறான், குமாரன் என்னென்னைக்கு நிலைத்திருக்கிறார். இங்க ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்கிறார். அடிமையானவன் என்றைக்கு வீட்டுல நிலைத்திறான் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் பல முறை அடிமைத்தனத்துல போனதை சொல்றாரு. அதே நேரம் இயேசு கிறிஸ்து குமாரன் என்றைக்கு நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். ஆகவே நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்றால் அது பாவத்திலிருந்தும், இன்னொரு கோணத்திலே இவர்கள் ரோமரிடமிருந்தும் விடுதலை வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்காக சில குழுவினர் தீவிரவாதிகளைப் போல இருந்து போராடிய வரலாறுகளும் உண்டு. அதான் சொல்ல, நீங்க குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் பாவத்திலிருந்தும் இந்த ரோம அந்நிய ஆட்சியாளர்களிடமிருந்தும் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் குமாரன் தான் விடுதலையாக்க வேண்டும். ஏனென்றால் அது மேசியாவை குறிக்க அந்த பதம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனால் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்று சொல்றார். இது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் தான் அவர்களுடைய பார்வையிலே. ஆண்டவரும் சற்று ஆணித்தரமாக அதை சொல்லுகின்றார். நீங்க என்னை கொலை செய்ய தேடுகிறபடினாலும் நீங்க ஆபிரகாம் புத்திரர் அல்ல, ஆனா சரித்திரத்தின் அடிப்படையில் நீங்க ஆபிரகாம் புத்திரர். ஏன் அதை சொல்றாருன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். நீங்க ஆபிரகாம் புத்திரர்னா உங்களுக்கு இருக்க வேண்டியது விசுவாசம். உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் எப்படி உங்களை ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லலாம், ஆபிரகாமுடைய புத்திரர் என்று சொல்லலாம் என்பதுதான் அவருடைய அந்த வாதத்தினுடைய சாராம்சம். அடுத்தது அவர் சொல்லாரு, நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். கொலை செய்ய தேடு யாரு? காயின் ஆபேல் யார் தேடினா இல்லையா? அந்த எண்ணத்தோடு அந்த கருத்தை கொண்டு போகின்றார். நீங்கள் உங்கள் பிராணத்தில் கண்டதை செய்கிறீர்கள். ஆபிரகாம்கிட்ட கண்டதை செய்தா நீங்க விசுவாசிப்பீங்க. பிசாசிடம் கண்டதை செய்தா என்ன செய்வீங்க? பிசாசு என்ன செய்தான்? ஆதி முதல் மனுஷன் கொலைபாதகனா இருக்கிறான், அதுதான் நீங்க செய்கிறீங்க. என்னை கொலை செய்ய தேடும் போது நீங்கள் யாரிடம் கண்டதை செய்கிறீங்க? அந்த இடத்துல அவரு பிசாசுன்னு சொல்லல, ஆனா கீழே சொல்லுவார் தொடர்ந்து படிக்கும்போது. அதற்கு அவர்கள் ஆபிரகாம் எங்கள் பிதா என்றார்கள். இயேசு நோக்கி, நீங்கள் ஆபிரகாம் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். ஆபிரகாம் கிரியைன்னு நாம் ஏற்கனவே சொன்னமாக விசுவாசம். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொலையே தேடுகிறீர்கள். ஆபிரகாம் யாரையாவது அநியாயமாய் கொலை செய்ய தேடினானா? ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இவ்வளவு நேரம் ஆபிரகாம் எங்களுக்கு பிதான்னு சொன்னவங்க இப்ப நேரே மாத்தி பிதாதான் எங்கள்ட்ட தேவன் சொன்னாங்க. அவங்கள்ட்ட உரையாடல்ல அவங்க கன்சிஸ்டன்ஸ் இல்லை. ஆனா இயேசு தெளிவா ஒரே கோர்வையாக தன்னுடைய வாதத்தை கொண்டு போகிறாங்க. அதுலதான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அது சொல்லாரு தொடர்ந்து படிக்கும்போது, இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாக என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அந்த அன்பாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் உங்களை சொன்னால் நீங்கள் என்னிடம் இயல்பாகவே அன்பா இருப்பீங்க. ஏன்னா நான் உயிருளிருந்து உண்டானவன், நான் அவரிடமிருந்து புறப்பட்டு வந்தவன், நான் அவருடைய லோகோஸ் ஆகிய குமாரன், வார்த்தையாகிய குமாரன். ஏனெனில் நான் தேவனிடந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நீங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய, உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை.
அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாகுமா இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார். எவ்வளவு அருமையான வாதம். இவங்க சொல்லாங்க பிதாதான் எங்களுடைய தேவன். அடுத்த பிதா உங்களுடைய தேவனே கிடையாது. உங்களுடைய தேவனா என்ன நீங்க அன்பா இருப்பீங்க? ஏன்னா நம்ம சகோதரர்கள் போல அல்லவா, குறைந்தபட்சம் மாம்சத்தின் அடிப்படையில். உங்களுக்கு அது கிடையாது. ஆகவே நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். கொலை செய்வது யாருக்கு வேலை? சாத்தானுக்கு வேலை, சாசுக்கு வேலை. அப்போ நீங்க அதை செய்யறீங்கன்னா உங்க தகப்பன் யாரு? பரமபிதா அல்ல, பிசாசு. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடினால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? அங்க என்ன கேள்வி கேட்டாங்க? நீர் யார்? ரொம்ப முக்கியமான இடத்துல கொண்டு விடுறாரு. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இது மேலோட்டமா பார்த்தா நமக்கு பாவத்தை மட்டும் பேசுவோம். யூத இறையியலின் அடிப்படையில இதை பேச வேண்டும். யூத இறையியலின் அடிப்படையிலே தேவன் மட்டுமே பாவம் இல்லாதவர். அப்படியானால் இயேசு என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களால் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டார்னா அதுக்கு அர்த்தம், நீங்க சொல்லுங்க என்னிடத்துல பாவம் உண்டான்னு சொல்லுங்க. இல்ல, அப்படியானால் நான் தேவன் என்பதை அவர் அவளுக்கு குறிப்பால் உணர்த்துகிறார். உண்மையில அவங்களுக்கு அது தெரியும். அதனால அடுத்த வார்த்தை அவங்க என்ன போடுறாங்க பாருங்க. நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டான அவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிரது அப்படினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். உங்களில் யார் என்று என்னை குற்றப்படுத்த சொன்ன உடனே அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க பாருங்க. 48 வசனத்துல, அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, உன்னை சமாரியன் என்றும் உன்னை பிசாசு பிடித்தவன் என்று நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? பாவம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். பாவம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆயிரும்? இயேசு தேவன் ஆயிரும். அதற்கு மனதில்லாமல் உன்னை பிசாசு பிடிச்சவன் நாங்கள் சொல்லணும் சரிதானு கேட்கிறோம். அதனால்தான் எப்பவுமே யூத இறையியலின் அடிப்படையில தான் பைபிளை படிக்கணும். அந்த யூத இறையிலே முழுமையாக கிறிஸ்தவ இறையில் வருகிறது. யூத இறையியலில் எங்கேயாவது முழுமை இல்லை என்றால் அதை கிறிஸ்தவ இறையிலே முழுமையோடு நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல யூத இறையில் நம்பிக்கை என்னது? தேவன் பாவமற்ற என்பது சரி. ஆனா உங்களில் யார் என்னிலே பாவம் உண்டு என்று குற்றம் சுமத்த கூடும் என்று இயேசு கேட்ட உடனே அவங்க பதில் சொல்லல. பதில் சொல்லாம அடுத்த குற்றச்சாட்டத்துக்கு போடுறாங்க. ஏன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டா, ஏன்னா இயேசுட்ட அவங்க எந்த நேரடியான தவறையும் காணவே இல்லை. தவறு வந்து நான் உடனே சொல்லியிருப்பாங்க, இந்த தவறை நீ செய்த, அதை சொல்லல. ஆனா அதை சொல்லாம சமாரியன் என்னும் உனக்கு சாசு பிடித்தவன்னு சொல்ல சரிதானேன்னு அவங்க அந்த உரையாடலை வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க, வேற தளத்துக்கு கொண்டு போறாங்க. நீர் யார் என்று இதுவரை கேட்டுக்கோங்க, இப்ப நீர் இவர் தானேன்னு அவங்களே பதில சொல்றாங்க. அந்த பதிலும் தவறு. அதுக்கும் கீழே அவர் பதில் கொடுக்கிறார். இப்படி இயேசு தேவன் என்று மறைமுகமாக எத்தனை இடத்துல சொன்னார் இதே உரையாடல்ல. நானே அவர், நானே ஆதி முதலா இருக்கிறவர், நானே பாவம் இல்லாதவர், நான் உயிரிலிருந்து உண்டானவர். இது எல்லாமே இயேசு தன்னை தேவன் என்று சொன்னவைகள் தான். இதை நம்முடன் கேள்வி கேட்கிற கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், கடவுளை நம்பாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏதாவது பிறமத நண்பர்கள் இயேசு தன்னை தேவன் என்று சொன்னாரா என்றால் இதை விளக்கி கொடுக்கலாம். ஆனா அவங்களும் பொறுமையோடு நிதானத்தோடு இவையெல்லாம் யோசிக்க தெரியணும். அதான் ஒரு துரதிர்ஷ்டம். அவங்களுக்கும் தயார் இல்லை. பல வேளையில் நம்முடைய கிறிஸ்தவ பணியாளர்களே அதற்கான முயற்சிகளை முழு முயற்சி எடுப்பதில்லை. அதுக்காக நான் யாரையும் குறை சொல்லவில்லை, அவளை ஊக்கப்படுத்துகிறேன். இனிமேலாவது நாம் இப்படி செய்யணுங்கிறதுக்காக சொல்லுகிறேன். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன். என்னுடைய சொல் செயல் கிரியைகள் அனைத்துமே பிதாவுக்கு மகிமை கொண்டு. நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன கொலை செய்ய பாக்குறீங்க? என்ன கொலை செய்தா பிதா மகிமைப்படுவாரா?
நீங்கள் என்னை கவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை. அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல மரணத்தை காண்பதில்லை என்று சொன்ன சிலர் நினைக்கிறாங்க இயேசு விசுவாசிக்கிறவன் மறிக்கவே மாட்டான்ங்கிற ஒரு கருத்து இருக்கிறதுனால் மெய்யான கிறிஸ்தவ விரையில் இல்லை. இந்த அறவைக்காட்டுத்தனமாக பைபிளை படிக்கிறவர்கள் சில துர்போதனையாளர்கள் இந்த கருத்து இருக்கு. ஆனால் மரணத்தை காண்பதில்லை என்கிற வார்த்தை இன்றைய மூல பொருள் இருந்து புரிய வேண்டும். அது என்னவென்றால் மரணம் என்கிற வார்த்தையை நம்ம சாவுன்னு சொல்லுவோம். அது ஒரு பொருளுக்கான 2 வெவ்வேறு வார்த்தைகள். ஆனால் மரணம் என்கிற வார்த்தையோட அடிப்படை பொருள் பிரிதல். ஏன் அதை பிரிதல் என்று சொல்கிறோம் என்றால், அங்க சில வேளை ஒரு மனிதன் இறந்து போலாம் என்ன சொல்லுவாங்க, அவர் நம்ம விட்டு பிரிந்தார்னு சொல்லுவாங்க. நம்ம விட்டு மரித்தார்னு சொல்ல மாட்டாங்க, நம்மை விட்டு பிரிந்தார். அப்ப அந்த இடத்துல பிரிந்தார்ங்கிற வார்த்தையும் மரணம் என்கிற வார்த்தையும் ஒன்றுதான். ஆகவே இந்த இடத்துல இயேசு என்ன சொல்ல, அவன் மரிப்பதில்லை என்கிற அர்த்தம் என்னவென்றால் அவன் தேவனுடைய உறவை விட்டு பிரிக்க முடியாதவனாக இருப்பான். அதுதான் அவனுடைய பொருள். அவனை மரித்தாலும் அவனுடைய உறவு தேவனோடு தொடரும். அதைத்தான் அவர் சொல்ல வருகிறார். இன்னொரு பொருளை சில அறிஞர்கள் சொல்வது, மரணத்தை காண்பதில்லை என்கிற வார்த்தையுடைய இன்னொரு பொருள், அவர்கள் ராஜ்யத்தை காண்பார்கள். ஏன்னா ராஜ்யத்திலே போகிறவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. ராஜ்யத்திலே போகாதவர்கள் மரணத்தை அடைவார்கள்ங்கிறது ஒரு அந்த கால இறையியல், யூத இறையியல். ஆக அதன் அடிப்படையில் பார்த்தாலும் இது சரீர மரணத்தோடு உலகம் முடிந்து போவதல்ல, அவள் மேசியாவுடைய ராஜ்யத்தின் மகிமையை காண்பார்கள், அவரோடு இருப்பார்கள். ராஜ்யத்தின் உறவிலே அவர்கள் தொடர்வார்கள். இந்த உலகத்திலே அவர்களுடைய வாழ்வு முடிந்து போனாலும் அவள் தேவனை விட்டு பிரியாமல் ராஜ்யத்தின் மகிமையிலே தேவனோடு இருப்பார்கள். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. என்றென்றைக்கு மரணத்தை காணாமல் இறை உறவிலே தொடர்வார்கள். இறைவனோடு உள்ள ஐக்கியம் அவர்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, மேசியாவுடைய ராஜ்யத்திலும் அவர்களுக்கு பங்குண்டு. அவர்கள் தேவனை விட்டு பிரிக்கவே முடியாதவர்களா இருப்பார்கள். அதுதான் மரணத்தை காண்பதில்லை என்று சொல்கிறார். பிரிக்கவே முடியாது. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். என்ன மாதிரி சொல்லாம, எவ்வளவு கடினமான வார்த்தைகள். ஆபிரகாமும், ஏன்னா அந்த மரணத்தை காண்பதுங்கிற வார்த்தைய பாருங்க, எந்த அளவுக்கு இந்த யூத தலைவர்கள் தங்களுடைய பொறாமையினால் அவருடைய அடிப்படை இறையியல் அறிவை கூட அது மறைக்கிறது, அவருடைய கண்களை மறைக்கிறது. ஏன்னா இயேசு பேசுறதெல்லாம் யூத இறையியல் அடிப்படையில பேசுகிறார். மரணத்தை காண்பதில் என்பது அன்றைக்கு பல ரபிமார்களுடைய நம்பிக்கை. மரணத்தை காண்பதில் என்பது ராஜ்யத்துக்குள்ள போகுது. அதெல்லாம் மறந்துடுறாங்க. பொறாமையுடைய கண்களை மறைக்கிறது. அதனால சொல்லாங்க, இவர் மரணத்தை காண்பதில்லை. இவங்களுக்கு இப்போ உடனே என்ன ஆனது, இந்த மாம்ச மரணத்தை நினைத்து விட்டு அவர் சொல்லாரு, நாங்கள் சொன்னது சரிதானே, இப்ப சாசி பிடித்தவர் என்று. அதுக்கு மேல சொல்றாங்க, ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறார். இப்போ அவங்க சரீர மரணத்தை மட்டும்தான் பார்க்கிறாங்க. இறைவனோடு பிரியாமல் வாழ்கிற வாழ்க்கையை மறந்து விட்டார்கள். ராஜ்யத்திலே இறைவனோடு நித்தியமாக இருப்போம் என்று யூத போதகர்கள் போதிக்கிற அந்த போதனையும் மறந்து விட்டார்கள். மறந்துவிட்டு சரீர மரணத்தை மட்டும் நினைத்துதான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. அதன் அடிப்படையில இயேசு மீது குற்றத்தை வைக்கிறார்கள். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமில் நீ பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசி மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார். நீ யாருன்னு கேட்டதுக்கு தான் என்ன பதில் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க உன்னை நீ இப்படிப்பட்டவனாக்குறாய். இயேசு பிரதித்திரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர்.
அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேனாயில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். நீங்க அறிந்தேன்னு சொல்லி பொய் சொல்றீங்க, நான் அறியலைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. நான் அறியலைன்னு சொன்னா பொய். ஆனால் ஆகவே தான் நான் அறியேன்னு சொல்ல மாட்டேன், அறிந்தேன், அவரை அறிவேன். அவரை நான் அறிந்த அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். இயேசு பூமியில வாழ்ந்த காலம் முழுவதும் அவர் என்ன நோக்கத்தோடு பூமியில அனுப்பப்பட்டாரோ அதை அப்படியே கை கொண்டிருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, கை கொண்டிருக்கிறேன். எள்ளளவும் மாறவில்லை. இவர் எள்ளளவு மாறாதனால்தான் இவர் மீது பாவத்தை அவர்களாலும் சொல்ல முடியவில்லை. அது முக்கியம். உங்கள் பிதாவாகி ஆபிரகாமினுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இது ரொம்ப முக்கியம். இந்த வசனத்துல ஆண்டவர் அந்த தொடர்ந்து வசனங்களை படிக்கும்போது, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, யூதர்கள் என்றால் யூத தலைவர்கள், உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்ட என்றார்கள். இப்ப இயேசுக்கு 50 வயதாகவில்லை என்று சொல்லும்போது அப்ப நிச்சயமாக இயேசுக்கு வயது என்னது? 50க்கு கீழே. நம்ம 33 ஆண்டுகள் பொதுவாக கணக்கிடுவோம். சிலர் அதுக்கு 40 கீழே என்று சொல்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள். அது பிரச்சனை இல்லை. நிச்சயமாக அவர் இளம் வயதுதான், 50 வயதும் தாண்டாதவர். ஏன்னா அவங்க ஆர்கியூமெண்ட் சொல்றாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு கூட தாண்டலையே, ஆபிரகாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் அல்லவா, அவன் எப்படி நீ கண்ட? அல்ல அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். இவர்கள் நான் இருக்கிறேன், இந்த வார்த்தையும் ஐயாம் என்று. யாத்திராகம் 3:14 நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் யாரு? அதே கருத்தை இங்கே இயேசு சொல்கிறார். அவர் இங்கேயும் தன்னுடைய தெய்வீகத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார், அல்லது தன்னை தேவன் என்று மறைமுகமாக சொல்றார். அது அவங்களுக்கு தெரியும், மறைமுகமான நமக்கு மறைமுகமாக தெரியும், யூதருக்கு தெரியும். தெரிந்துதான் அவங்க இவரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. தெரியாதது போல பொறாமையினால் அப்படி கேட்கிறாங்க. அப்பொழுது அவர் மேல் கரையும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்திற்கு போனார். நான் இருக்கிறேன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு புரிஞ்சிட்டு, அப்படின்னா காடுங்கிற பொருள். அப்படின்னா கல்லை எடுக்கிறாங்க, ஏன்னா அது தேவ தூஷணம் போல அவங்க நினைக்கிறாங்க. அதான் தன்னை தேவன் என்று எங்க சொன்னாரான்னு கேட்டா, அப்ப இதெல்லாம் 8ஆம் அதிகாரத்துல எவ்வளவு ஆதாரம் இருக்கிறது. நானே அவர் என்று நீங்கள் அறியணும், ஆதி முதலா இருக்கிறவர், நான் உயர்விலிருந்து உண்டானவன், என்னில் பாவம் உண்டு நீங்க சொல்ல முடியுமா? நான் இருக்கிறேன், ஆபிரகாம் உண்டாகவும் இருக்கிறேன். அப்ப இவ்வளவும் இயேசு தன்னை தேவன் என்றுதான் சொல்றாரு. ஆக யாராவது நம்முடைய இயேசு தேவன் என்று சொன்னாரான்னு இந்த வார்த்தைகளை இப்படி தெளிவாக இறையியல் பொருளோடு சொல்லி கொடுக்கணும். நம்ம அனைவரும் அதுல தேரணும். அப்படி தேராமல் இருப்பதனால பயன் இல்லை. அதான் இறையியலோடு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கட்டும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும். பிறருக்கும் நாம் தெளிவாக கிறிஸ்தவ நம்பிக்கையை சொல்ல முடியும். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க, ஆபிரகாம் எப்படி என்னுடைய நாளை காண ஆசை இருந்து கண்டு களி கூர்ந்தான் சொல்றாரு, எப்படி கண்டான்? இதற்கு பல்வேறு கருத்துக்களை கொடுக்குறாங்க. ஆனா முக்கியமான 2 கருத்து. ஒன்று, ஆபிரகாம் ஆதியாம் புஸ்தகத்திலே சோதோம் குமாராவை அழிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய தூதனானவர் என்று வந்தார் அல்லவா, அந்த இடத்தில் திரித்துவத்தின் 2ஆம் நபராகிய வார்த்தையாம் தேவன் வந்தார். அந்த நிகழ்வில் ஆபிரகாம் கர்த்தருடைய தூதனாக வந்தவரை கண்டான் அல்லவா, அந்த கர்த்தருடைய தூதனாக வந்தவர் தான் இங்கே வார்த்தையாக மாம்சமாக கிறிஸ்துவாய் வந்தாருங்கிற ஒரு கிறிஸ்தவ இறையியல் கருத்து இருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்தான் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் வேறு சில அறிஞர்கள் அதை எடுப்பதற்கு பதிலாக, அதாவது அந்த கர்த்தருடைய தூதனாக காட்சியளித்த நிகழ்விலே ஆபிரகாம் கண்டதை எடுப்பதற்கு பதிலாக இன்னொரு கருத்தை சொல்கிறார்கள். அது என்னவென்றால், ஆபிரகாம் தன்னுடைய மைண்ட்ல, எண்ணத்திலே தூரத்தில் ஒன்றை கண்டான். என்ன கண்டான் என்றால்,
எதிர்காலத்தில் வரப்போற ஒன்றை கண்டான். நம்ம சொல்லல கற்பனை செய்து, அது கற்பனை என்றால் இது வரும் கற்பனை எல்லாம் சரித்திரத்தில் வரப்போற கற்பனை ஆண்டவரனுக்கு உருவமாய் காட்டினார். மேசியா பூமியில வந்து மேசியாவுடைய ஆட்சி அமைக்க போகிறதை கண்டு அதில் பங்கெடுக்க விரும்பி ஆவலாக இருந்தான். அதை அவன் பூமியிலே அவன் வாழ்நாளிலே காணாமல் இருந்தாலும் தன்னுடைய தூர பார்வையிலே தேவ கிருபையினாலே அதை கண்டு கழிவந்தான். மேசியா வருவார், இந்த உலகத்தை ஆழ்வார், அப்போது நானும் அங்கே இருப்பேன் என்று ஆவிக்குரிய ஒரு தரிசனமாக அதை கண்டு கழிவுர்ந்தான் என்று ஒரு விளக்கம். இப்படி 2 விளக்கம் என்று சுருக்கமாக சொன்னால், ஆதியாகமத்திலே சோதமகுமார அழிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய தூதனாக வந்த இயேசுவை கண்டானுங்கிற ஒரு கருத்து. 2வது ஆபிரகாம் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களாலே ஆவிக்குரிய பார்வையிலே தூரத்தில் அமைய போற மேசியாவுடைய ஆட்சி கண்டு கழிவுர்ந்தான் என்கிற 2 விதமான கருத்துக்களை இந்த வசனத்துக்கு சொல்கிறார்கள். இப்போது உங்களுடைய கருத்துகள், கேள்விகள் இருக்குமானால் அவர்களை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறேன். அதாவது இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது 100% மனிதனாகவும் 100% தெய்வனாகவும் வாழ்ந்தார். அப்படித்தானே? 100% என்பது ஒரு பதம். ஆனால் இருந்த சொல்வதால் முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் வாழ்ந்தார். அதாவது அவரு இப்போ பைபிளை கற்றுக்கொண்டாரா, மனிதனாக கற்றுக்கொண்டாரா, அப்படி ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? இல்லை தேவனாக கற்றுக்கொண்டாரா, ஏதாவது நம்ம விளக்கங்கள் ஏதாவது இருக்குமா? பொதுவாக யூத குழந்தையாகத்தான் அவன் வளர்ந்தார்ல. லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். தேவனாக அவர் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனாக அவர் கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே அவர் படைத்தவர். ஆகவே பூமியிலே மனிதனாய் பிறந்த போது சக மனிதர்களைப் போல வளர்ந்தார். சரீரத்திலும் வளர்ந்தார், ஞானத்திலும் வளர்ந்தார். ஞானத்துல வளர்ந்தாருன்னா அது மனிதனா இருந்ததுனால ஞானத்துல வளர முடியும் இல்லையா? முழு மனிதன் தானே. முழு மனிதன் என்பது ஞானத்தில் வளர்வது உள்ளடக்கியதானே. அப்படின்னா நம்ம இப்போ லாங்குவேஜ் கற்றுக்கொள்றோம், அதே மாதிரி அவரு லாங்குவேஜ் கற்றுக்கொண்டாரா? நிச்சயமாக. நல்ல நீங்களே பதில சொல்லிட்டீங்களே. அவருக்கு தாய்மொழி அராமியம், அதை கற்றுக்கொண்டார். தொழிலை கற்றிருப்பார், கிரேக்க மொழியை கற்றிருப்பார், லத்தீன் மொழியை கற்றிருப்பார் இல்ல கற்றிருந்தார். அவர் செய்த அற்புதம் எல்லாம் மனிதராக இருந்து செய்தாரா தெய்வமாக இருந்து செய்தாரா? இப்போ அதாவது அவர் செய்த அற்புதத்தை மனிதனாக செய்தாரா தேவனாக செய்தார் என்று கேட்பதை விட அவர் எதற்காய் செய்தார்ங்கிற கேள்வி கேட்டாதான் அதுக்கு சரியான பதில் வரும். எதற்காய் அற்புதத்தை செய்தார்? தன்னை மேசியா என்று இஸ்ரேல் மக்கள் உணர்ந்து விசுவாசிக்கும்படி அற்புதம் செய்தார். அதுதான் முக்கியம். ஆகவே தேவன் என்று அற்புதம் செய்தார்னு வரக்கூடாது, மனிதனாக அற்புதம் செய்தார்னு வரக்கூடாது. ஏன்னா மனிதன் என்று அற்புதம் செய்தா அப்புறம் எல்லா மனுஷனும் அற்புதம் செய்ய முடியும்னு வரும். அது சாத்தியம் இல்லை, நடக்கல. தேவனாக அற்புதம் செய்தார் என்றால் அது ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர் அற்புதம் செய்த நோக்கம் தன்னை தேவன் என்று காட்டுவதற்காக அல்ல. அது முக்கியம். தான் அற்புதம் செய்த நோக்கம் பூமியில் இருந்தபோது தன்னை மேசியா என்று பிறர் புரியும்படிதான் அற்புதம் செய்தார். ஆக தன்னை தேவன் என்று நிரூபிக்க அவர் அற்புதமே செய்யவில்லை. தன்னை தேவன் என்று நிரூபிக்க அற்புதம் செய்யணும்னா அவர் பரலோகத்திலிருந்தே செய்திருக்கலாம். மோசையை கொண்டு பழைய ஏற்பாட்டிலே செய்த வண்ணமாக அவை பூமியில வந்து அவர் அற்புதம் செய்தது தன்னை தேவன் என்று நிரூபிப்பதற்காக அல்ல, மாறாக தன்னை தான் இந்த பூமியில வந்த யூதர்கள் எதிர்பார்த்திருந்த உலகத்துக்கு விடிவை தரப்போகிற மேசியா என்பதை காட்டுவதற்கு தான் அற்புதம் செய்தார். ஆக தேவனாகவும்
மனிதனாகவும் செய்தாருங்கிற தேவனாகவும் மனிதனாகவும் அற்புதம் செய்தாருங்கிற கேள்வியை விட அவர் மேசியாவாக அற்புதம் செய்தார் என்பதுதான் சரியான கூற்றாக இருக்க முடியும். ஏசையான்னு சொல்றது காட்டிலும் ராஜாவாக சொல்லலாம் இல்லைங்களா? எப்படி மேசையான்னு சொல்றதை காட்டிலும் அவரு ராஜாவா காட்டும்படியாதான் அந்த அற்புதத்தை செய்தான்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆமா, மேசியாங்கிறது நம்ம தமிழ்ல ராஜா என்கிறதுக்கான எபிரேய பதம் தான். மேசியங்கிற எபிரேய வார்த்தை தான், அல்ல எபிரேய டைட்டில் தான். கிரேக்க மொழியில கிரைஸ்டோஸ் மொழிபெயர்க்கப்பட்டது. ரெண்டுடைய பொருளும் ஒன்றுதான். அந்த ரெண்டு பொருளும் நம்ம பாஷையில பேசுவதா இருந்தால் ராஜா என்று சொல்லலாம், மாமன்னர் என்று சொல்லலாம், பேரரசர் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொன்னால் கிங்னு சொல்லலாம், எம்பரர்னு சொல்லலாம். நமக்கு அதான் ஸ்பிரிட், நம்ம பைபிள்ல அதனாலதான் கிங் ஆஃப் கிங்ஸ் சொல்லுவாங்க. பிரதர், நீங்க கடைசியா சொன்னீங்க இல்லையா, ஆபிரகாம் இயேசுடைய நாட்களை காண அவளா இருந்தா கண்டு கழித்தான் அப்படின்னு சொன்னதுக்கு ரெண்டாவது ஒரு இது விளக்கம் சொன்னீங்க. அதாவது ஆபிரகாம் அவருடைய சந்ததியில மெசியா வருவாருங்கிறத அறிந்திருந்தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க இல்லையா. அப்போ உனக்குள் பூமியின் குடிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த வசனத்தின் மூலமா, அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமா அவரு அதை அறிந்திருந்தாரா மெசியா வருவாரு அப்படிங்கிறத? நிச்சயமாக இயேசு கிறிஸ்து கூறிய வசனத்தின் அடிப்படையில அவன் தன்னுடைய வாழ்நாள்ல ஏதோ ஒரு கட்டத்தில், நீங்க 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அழைத்த போது சொல்றீங்க, அந்த இடத்துல புரிந்தானா பின்னொரு காலத்தில் புரிந்தானா என்பது தெரியாது. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு கட்டத்தில் இயேசுவை அவன் ஆவிக்குரிய ரீதியில் கண்டு களி கூர்ந்திருக்க வேண்டும், அந்த விளக்கத்தின்படி. ஓகே பிரதர், அது எனக்கு ஒரு புது அறிவா தான் இருக்குது. ஏன்னா நான் நினைச்சேன் அவரு அந்த இஸ்ரவேல் தேசம் அதை பத்தி தான் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆனா மேசியா வரைக்கும் அவர் யோசிச்சிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா நீங்க சொன்ன வசனத்தின்படி அவரு, நான் சொல்லல, பைபிள் இயேசு சொல்றாரு. ஓகே பிரதர், இயேசுதான் அந்த வார்த்தையை சொன்னது. அதுக்கு விளக்கம் தான் ரெண்டு கருத்து. அது கூட நான் சொன்னதுல ரெண்டு விதமான பார்வைகளை அறிஞர்கள் வைக்கிறாங்க. ரெண்டும் சரியாகத்தான் இருக்கிறது. அது ஏதாவது அதிகம் சாத்தியமானது அப்படி வர வேண்டும். இதே கான்டெக்ஸ்ட்ல தான் நானும் கேட்கிறேன். Your father Abraham rejoiced to see my day and he saw it and was glad அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்தோம்ல. அது நீங்க ஒண்ணு சோதம் கொமாரா அந்த இன்சிடென்ட்ல ஆண்டவர் அவர் தேவதூதனாக அப்படி கண்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரெண்டாவது இப்ப அடுத்தது என்ன பிரதர் சொன்னீங்க நீங்க? அதாவது in his mind mental picture, அதாவது இப்ப ஒரு கார்பரேட் கம்பெனி விஷன் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, கம்பெனிக்கு விஷன், எங்களுக்கு உலகத்துல எல்லா நாடுகள்லயும் எங்க பிரான்ச் இருக்கிறது தான் எங்க விஷன் சொல்லுவாங்க இல்ல. அதுபோல ஆபிரகாம் மேசியாவுடைய ஆட்சி ஒரு விஷனாக மென்டலி தன்னுடைய மனக்காட்சியிலே கண்டான கருத்தை சில அர்த்தங்கள் வைக்கிறாங்க. சரி பிரதர், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது வேற ஒரு என்கவுண்டர் கூட he had with God. அதாவது ஜெனிசிஸ் சாப்டர் 15ல verses 7 to 17ல அந்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பலி செலுத்துற verse 9ல இருக்கு பாருங்களேன். ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse 9. Said unto him, take an heifer of 3 years old and a she-goat of 3 years old and a ram of 3 years old and turtle dove and young pigeon. அதெல்லாம் எடுத்து இவர் பலி செலுத்துறாரு. அதுக்கப்புறம் ஃபவுல்ஸ்லாம் வரும்போது அது மேல உட்காரும் போது Abraham drove them away. அதுக்கப்புறம் when the sun was going down a deep sleep fell upon Abraham and lo and horror of great darkness fell upon him அப்படின்னா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் 17th verseல அதாவது இடப்பட்ட இடத்துல ஆண்டவர் தன்னுடைய அந்த இஸ்ரேல்ஸ் கேப்டிவிட்டி பத்தி எல்லாம் சொல்றாரு. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் இப்படி எல்லாம் கேப்டிவிட்டிக்குள்ள போயிட்டு வருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. 17வது வசனத்துல and it came to pass that when the sun went down it was dark, behold a smoking furnace and a burning lamp that passed between those pieces. இது ஒரு என்கவுண்டர் வித் காட்னு சொல்லலாமா? இது ஒரு விஷன் பாக்குறாரா, இல்லாட்டி ஆக்சுவலா இந்த
அது விஷன் அல்ல, அது நடந்தது. அது என்கவுண்டர் வித் காட் தான். பலி செலுத்துறாரு, பலி செலுத்திட்டு அது விஷன் இல்ல, அது நடந்தது. சரி, இதுல வந்து இந்த burning lamb that passed between those pieces இருக்குல்ல பிரதர், அது எதை குறிக்கும்? அக்கினி தானே கடந்து போச்சு. ஆமா, இது வந்து லிட்டரலா தான் எடுக்கணும் இல்ல? ஆமா, அது அக்கினி தான் அந்த பலிக்குள்ளாக கடந்து போனது. தமிழ்ல வந்து சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் மேல் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. லிட்டரலா தான் எடுக்கிறோம் இல்ல? பர்னிங். ஆமா, அது எழுத்தின்படி அது நடந்த நிகழ்வு. நடந்த நிகழ்வு. இது வந்து இந்த என்கவுண்டர் வித் காட வந்து இப்ப இந்த வேர்ஸோட நீங்க கோரிலேட் பண்ணலாமா? அதாவது your father Abraham rejoiced to see my day ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பொதுவாக இந்த நிகழ்வோட யாரும் அதிகம் பண்றது இல்ல, நான் கேட்டது இல்ல. அந்த சோதோம் கொமோரா நிகழ்வுக்கு நடந்த நிகழ்வோடும் சொல்லுவாங்க, ஆனா இதோட சொல்றது இல்ல. ஆனா அதனால எனக்கு அது உடனே சொல்ல யோசிக்க வேண்டி இருக்குது. ஏன்னா நான் படித்த எந்த அறிஞர்களும் அது அந்த மாதிரி இந்த நிகழ்வோட ஒப்பிட்டது இல்ல. ஒரு லட்சம் ஒப்பிட்டு இருக்கலாம், இப்படி யாராவது ஒப்பிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அறிந்த அளவுல ஒப்பிடவில்லை யாரும். பிரதர், அந்த ஆண்டவர் வந்து குழந்தைய வந்து இந்த தேவாலயத்துக்கு கொண்டு வந்து சிமியோன் கிட்ட காமிக்கும் போது சிமியோன் சொல்றாருல்ல, for mine eyes have seen thy salvation, நீ ரட்சணத்தை என்னுடைய கண்கள் கண்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க வந்து ஏப்ரஹாம் rejoiced to see my day ன்னு சொல்ற மாதிரியே தானே இங்க சிமியோனை வந்து he rejoiced to see God. அது வந்து அவர் ஃபுல்ஃபில் ஆச்சு அவருடைய அவரை கூட்டு வந்து டெடிகேட் பண்ணும்போது. வெரி குட். அதே போன்ற ஒரு தூர பார்வை தான் ஆபிரகாம் கண்டிருக்க வேண்டும். நல்ல உங்களோட மேற்கோள் காட்டி அந்த வசன போதி சரியான போதுதான். எப்படி அந்த சிமியன் வைத்தானோ அது போலதான் ஆபிரகாம் கண்டிருக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் விளக்குறாங்க.